நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன், சால மீன் சொல்லுவாங்கள்ல, சில ஊரில் மத்தி மீனுமாங்க. இது வந்து இன்றைக்கி வந்து பொரிக்கிறோம். இது தேவையான மசாலா எல்லாம் போட்டாச்சு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நண்பர்களே. நல்லா கொஞ்சம் நேரம் இப்படி நல்லா கிண்டிட்டு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீனை நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். க்ளீன் பண்ணி வச்சுட்டு லேசாக மஞ்சத்தூள், அதே மாதிரி மீன் பொரிக்கிற பொடி இருக்குது அது, வத்தப்பொடி அது, லேசாக சால்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் எடுத்து பொரிச்சிங்கன்னா இதை விட டேஸ்ட்டு எதுவுமே இல்லை. மீனில் வந்து இது விலை குறைவான மீனில் சத்து மீன் இதுதான். ஏன்னா கிலோ 1000 ரூபாய்க்கு மீன் இருக்குது, 500 இருக்குது. அதே மாதிரி மீனெல்லாம் பார்த்திங்கன்னா ஊளி மீன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நெய் மீன் சொல்லுவாங்கள்ல, வஜ்ரா மீன், ஒவ்வொரு மீனும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சீலா மீனெல்லாம் 1000 ரூபா 800 இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மத்தி மீன், அதாவது சால மீன் வந்து 200 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கிது. சில நேரத்தில் 250 கிடைக்கிது. 150 ரூபாய்க்கெல்லாம் சீசனில் நல்லா மீன் நிறைய வரும்போது கிடைக்கிது. இதில் வந்து இந்த ஒமேகா 3ங்கிற ஒரு சத்து இருக்குது. இதில் தான் நல்ல சத்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர்லேருந்து எல்லாம். நண்பரே, நல்லா இருக்கா? மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதை அப்படியே பார்த்துட்டு அடுத்து நான் பொரிக்கிறேன். நண்பர்களே, அந்த மீன் வறுவல் ரெடியாக இருக்குது பாருங்கள். சால மீன் இது வந்து மத்தி மீன், அதாவது அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும். சால மீன் சொல்லுவோம். இந்த நல்லா அடுப்பு எரியுது, எண்ணெய் சூப்பராக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், இந்த மீனை எடுத்து போடுறேன். மீனை வந்து நீங்கள் கையில் கூட எடுத்து போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி இருந்தால் பாருங்கள், சூப்பராக அடி செமத்தியாக இருக்குது. கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி உங்கள்கிட்ட அந்த ஏற்கனவே மசாலா கிண்டு வச்சுருப்பீங்களா, இப்படியும் போடலாம், கையிலையும் போடலாம், இப்படியும் போடலாம். நல்லா வேகுதா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே, முயற்சி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் அப்படியே அந்த மசாலா தடைய ஒரு அரை மணி நேரம் ஆகணும். நான் கொஞ்சம் கம்மியான நேரம் தான் எடுத்திருக்கேன். பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிக்க இருக்கனால சரி பொரித்து கொடுத்துருவோம். நீங்கள் மசாலா தடவுனதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து பொரித்து கொடுக்கலாம். இல்லைன்னா நல்லா காற்றாட்டம் வைக்கலாம். நண்பர்களே, மீனை எடுக்க போகிறோம். அனைவருமே இந்த மாதிரி மீன் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கா நண்பர்களே? ஓகே, நீங்களும் இந்த மாதிரி சமையல் பண்ணுங்கள். சூப்பர் 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 சூப்பர். எடுத்தாச்சு எடுத்தாச்சு எடுத்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இந்த தட்டில் வச்சாச்சு.